ஹாய் கைஸ், உங்கள் நடராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மிஷிபிஷி லான்சர் ஹேனஸ் ரிப்பேர் மேனுவல் புக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மிஷிபிஷி லவர்ஸ்னால் கண்டிப்பாக இந்த புக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ணும். இதுதான் இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். இப்போ நான் பேக் பேஜ் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக தான் இருக்க மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த புக்கு பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு தெரியல இந்த புக்கு இப்போ அவைலபிலிட்டி இருக்கான்னு தெரியல அமேசானில். பட் நான் மோரல்லஸ் நான் 2 இயர்ஸ் முன்னாடியே நான் வாங்கிட்டேன் அந்த புக்கை. இப்போ நான் நம்மளோட புக்குள்ளே உள்ளே போனோம். ஓகே, இந்த கான்டெக்ட் பேஜில் பாருங்களேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாப்டரில் 1லேருந்து 12 வரைக்கும் இங்கே மென்ஷன் ஆகிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் இது கவர் பண்ணியிருக்காங்க. ரொட்டீன் மெயின்டெனன்ஸ், இப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ், ஆட்டோமேஷன், டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஸ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் நிறையவே இங்கே நிறைய மென்ஷன் ஆகிருக்கு. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒயரிங் டயக்ராம் கூட அது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ நான் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு பேஜ் எடுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்ட் ஆஃப் த எல்லா டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது எல்லா இமேஜும். பட் ஆனால் கிறிஸ்டல் கிளியராகவே இருக்குது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ரேண்டமான ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதில் மெயின்டெனன்ஸ் எப்படி ஷெட்யூல் பண்ணுறேன். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 400 கிலோமீட்டர்ஸ் 15,000, 45,000, 35,000. ஸோ எந்தெந்த பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது, எப்படி காரை மெயின்டைன் பண்ணுறது, எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே கவர் ஆகிருக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா சாப்டருமே பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாகவே இருக்குது. இந்த காரை கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ எனக்கு தெரிஞ்சு லான்சரும் சீரியாவும் மோரலஸ் சிமிலராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த புக்கில். பட் ஆனால் இந்த புக்கு ஃபுல்லாகவே லான்சரை பற்றி தான் கவர் பண்ணியிருக்காங்க. கேப் எப்படி ஃபிட் பண்ணுறது, எல்லாமே இருக்குது இந்த இது. ஓகேவா, ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த புக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த புக்கு நான் 5 out of 5 சொல்லுவேன். ஸோ எனக்கு இந்த எல்லா விஷயமே எனக்கு கேதர் பண்ண முடியுது. என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா பிக்சராட்டிக்கல் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஈஸியாகவே இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த புக்கை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.